ஆபிரகாமுடைய 9வது பயணத்தை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். ஜேர்னி ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அது ஆபிரகாமின் தவறான புரிந்து கொள்ளுதலின் பயணம். இதில் நாம் அநேக கருத்துக்களை கவனித்தோம். கடைசியாக கவனித்தது நொண்டிசாகு சொல்லக்கூடாது, சரியா? கடைசி நாம் கவனித்ததுன்னு லேம் எக்ஸ்கியூசஸ். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்த லேம் எக்ஸ்கியூஸ் என்ன? 20ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரை வாசிங்க. ஆதியாகமம் 20 9 முதல் 11 வரை. அப்பொழுது அபிமெலேக்கு ஆபிரகாமை அழைப்பித்து, நீ எங்களுக்கு என்ன காரியம் செய்தாய்? நீ என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கொடிய பாவம் சுமர பண்ணுகிறதற்கு உனக்கு நான் என்ன குற்றம் செய்தேன்? செய்யத்தகாத காரியங்களை என்னிடத்தில் செய்தாயே என்றான். பின்னும் அபிமெலேக்கு ஆபிரகாமை நோக்கி, எண்ணத்தை கண்டு நீ இந்த காரியத்தை செய்தாய் என்றான். அது அந்த அபிமெலேக்குக்கு ஆபிரகாம் செய்ததை ஜீரணிக்க முடியல. என்ன பண்றான்? முதல்ல சொல்லிட்டான், திருப்பி என்னத்தை கண்டியா அப்படி பண்ண? அவனுடைய ஆத்திரத்தை என்ன செய்ய, அவனால அடக்க முடியல. திருப்பி அதை கேட்கிறான். அதற்கு ஆபிரகாம், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன். அவள் என் சகோதரி என்பதும் எம்மைதான். அதாவது முதல்ல சொன்னது வரைக்கும் நியாயம், பயந்துட்டேன். அடுத்தது என்ன பண்றாரு? ஒரு நொண்டி சாக்கு சொல்றாரு. ஏன் அப்படி சொன்னேன்னா, எங்க ரெண்டு பேருக்கும் ஒரே அப்பா, ஆனா அம்மா வேற. அப்படின்னா யார் தான்? என்னுடைய சகோதரி தான். இதுக்கு பேர் தான் நொண்டி சாக்குன்னு பேர். அது நாம் என்ன செய்கிறோம்? இன்றைக்கு நாம் தவறு செய்தோம், நமக்கு தெரியும். என்ன செய்ய மாட்டோம்? அதை தவறென்று ஒத்துக்கொள்ள மாட்டோம், அதை நியாயப்படுத்துவோம். ஆபிரகாம் ஒரு சிறந்த பரிசுத்தவான், அவர்கிட்ட அந்த தன்மை தான் இருக்கிறது. நான் கடந்த முறை கவனித்தோம். ஆதாம்கிட்ட கேட்டார்ல, கர்த்தர் ஏன் இந்த தப்பு பண்ணேன்? அவ்வளோதான், நீங்கள் கொடுத்த சரி தான் பண்ணாங்கய்யா. அப்போ குற்றத்தை மாத்திரம் என்றைக்குமே ஒத்துக்கொள்ளுகிற மனோபாவம் நம்மள அநேகருக்கு இல்லை. அதுபோல் இன்னொன்று நாம் கவனித்தோம். ஆரோன்கிட்ட கேட்டான் மோசே, இந்த ஜனங்களுக்கு நீ இந்த விக்கிரகத்தை உண்டு பண்ணி இவ்வளோ பாவத்தை செய்வதற்கு அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? ஒன்று அவன் சொல்ல, உனக்கு தான் தெரியுமே, அது பொல்லாத ஜனங்கள். மாத்திரம் இல்லை, அவங்க தெய்வங்களை உண்டாக்குன்னு சொன்னாங்க. அவங்கள்ட்ட பொண்ணோடுமையை வாங்கி என்ன பண்ணேன்? நெருப்பில் போட்டேன். அங்கேருந்து என்ன வந்துட்டு, நெருப்பில் போட்டால் கண்டுக்குட்டி எப்படி வரும்? டை இல்லாமல் எப்படி வரும்? அப்படின்னா நொண்டி சாக்கு. அதுபோல் இன்னொன்று கவனித்தோம். சவுல் கடந்த முறை கவனித்தோம். சவுலுக்கு கர்த்தர் சொன்னதான் என்ன பண்ணார்? எல்லாவற்றையும் அழித்து விடு, 1ஆம் 2ஆம் தரத்தை வைத்துக்கொண்டு 3ஆம் தரத்தை அழிக்கிறான். ஸோ அப்போ சாமுவேல் கேட்கும்போது சொல்லுவார், அந்த ஜனங்கள் பொல்லாத ஜனங்கள் உனக்கு தெரியுமே. நாம் செய்கிற தவறுகளுக்கு ஒருபோது என்ன பண்ணுறதில்ல, நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்கிறவங்க மிக 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 குறைவு. தாவீதுட்ட இந்த ஒரு விஷயத்தில் தாவீதை பாராட்டணும். என்ன தெரியுங்களா? பத்சேபா விஷயத்தில் தப்பு பண்ணிட்டான். 10 கற்பனையில் ஏறக்குறைய 6 கற்பனையும் மீறி இருக்கார் அந்த ஒரு தவறில் மாத்திரம் தாவீது. அத்தனை தவறையும் செய்து விட்டு என்ன பண்ணுறான்? நிற்கிறான். நாத்தான் தீர்க்கதரிசி வந்து பேசுகிறார், ஆட்டுக்குட்டி கதெல்லாம் சொல்கிறாரு. அப்படியே ரொம்ப இன்பமாக கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறான். கடைசியில் கேட்குறான், அவன் கொல்லப்பட வேண்டுமே, நாளத்தனையாக திருப்பி கொடுக்க வேண்டுமே, நீ தாண்டா அந்த மனுஷன். சொன்ன உடனே என்ன பண்ணுவான் தெரியுங்களா? தொப்புன்னு காலில் விழுந்துருவான். நியாயப்படுத்தவே மாட்டான். அதை தாவீது அவனுக்கு கர்த்தர் எழுதுறதுக்கு ஏற்றம் என்பதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இது. ஸோ தவறு செய்தும் வந்து இயல்பென்று சொல்லி நம்ம சாக்கு போக்கு இல்லை. ஒருவேளை தவறு செய்துட்டா கூட அதை தவறாக ஏற்றுக்கொள்ளுகிற மனோபாவம் தான் இன்றைக்கு சபைக்கு தேவை. ஆனால் நம்ம இன்றைக்கு என்னென்னா, நம்ம தப்பே செய்ய மாட்டோம், இது எல்லாரும் தப்பு செய்வோம், அதுதான் நம்முடைய எண்ணம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற தவறு நமக்கு தவறாகவே தெரியாது, அடுத்தவங்க மேலே தான் தப்பு தெரியும். ஆபிரகாமுடைய அந்த தவறான ஒரு புரிந்து கொள்ளுதல் என்ன பண்ணிட்டுனா, அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன செய்யுது? தவறு என்று கைகளவும் பிடிக்கப்பட்டிருக்கிறான். அவன் கேட்குறான், நேரக்கு தான் கேட்குறான், என்னத்தை கண்டுதான் இப்படி ஒரு அக்கிரமத்தை பண்ண? அப்போ அவங்க ஊர் பொல்லாத ஊர்ப்பா, இவங்களெல்லாம் பொல்லாதவங்க, தெய்வ பயம் இல்லை. ரெண்டாவது, அவங்க என் மனைவி நிமித்தம் என்ன கொண்டு போட்டுருவாங்கன்னு நான் பயந்து செய்தேன், அது வரைக்கும் நியாயம். அதுக்கு அடுத்தபடி போகிறார், அவள் என் சகோதரி தான், அது நான் பொய் சொல்லலை, நான் சொன்னது தப்பு இல்லை, அதுதான் பெரிய தப்பு. உங்களுக்கு எப்பயுமே தெரியும், முழு பொய்யை விட பாதி பொய் ரொம்ப ஆபத்தானது. ஆபிரகாம் சொன்னது பாதி உண்மை பாதி பொய். அது எப்போவுமே முழு பொய்யை விட ஆபத்தானது பாதி பொய். அதைத்தான் ஆபிரகாம் செய்தார். அப்படின்னா நாம் இன்றைக்கு கவனிக்க வேண்டியது ஆபிரகாமுடைய ஜட்ஜ்மெண்ட். ஆபிரகாம் எப்படி ஒன்றை நியாயம் தீர்க்கிறார், எப்படி ஒன்றை அவர் நியாயப்படுத்துகிறார் என்பதற்கு இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அந்த 29 11 வரைக்கும் வாசம் இல்லையா? 20ஆம் அதிகாரம் 9 முதல் 11 நம்ம போய் வாசித்தோம். ஆபிரகாம் சொல்லுகிறார், உங்கள் ஊரில் என்ன கிடையாது? தெய்வ பயம் இல்லை, நீங்கள் பொல்லாதவனுங்க அப்படி சொல்கிறார் இல்லையா? ஆனால் அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர் தெரியுங்களா? 20ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை வாசிங்க.
இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா? அவன் முன்னாடி வசனத்தை வாசிக்குமா? அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான். ஆகையால் அவன், ஆண்டவரே, நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ? என்ன கேட்கிறான் பாருங்க இந்த ராஜா. அபிமெலேக்க கர்த்தர் வந்து என்ன செய்யறார்? பாவம் செய்யாதபடி தடுக்கிறார். சாராளை தனக்கு மனைவியாகவே எடுத்துக்கொள்ளுகிறான். ஆனால் என்ன செய்ய முடியல, அவனால் அவளை தொட முடியாதபடி தடை செய்யறது யாரு? கர்த்தர். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, கர்த்தர் ஆதாம் தப்பு பண்ணார் இல்லையா, ஏவாள் அந்த கனியை பறிக்க போனாங்க இல்லையா, கர்த்தரை வந்து அப்போ தடுத்துருக்கலாம்ல, தடுக்கல. ஆதாமியோ ஏவாளையோ தடுக்காத ஆண்டவர் யாரை தடுக்கிறாரு? அபிமெலேக்க தடுக்கிறாரு. அதான் 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 வரேன், பின்னாடி வரேன். ஆதாமை தடுக்கல. அடுத்தது யாரை தடுக்கல? காயின் ஆவியில கொண்டான் இல்லையா, அவன் தடுத்துருக்கலாம்ல, காயின் தடுக்கல. அடுத்தது பார்த்தீங்கன்னா நோவா குடிச்சிட்டு உழுது கிடந்தாரு, அவரை தடுத்தாரா? தெரியாமல் கூட குடிச்சிருக்கலாம் அவர். ஏன்னா அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, இந்த ராஜ்யத்தில் போதை இருக்கணும், தெரியாமல் கூட குடிச்சிருக்கலாம். கர்த்தர் வந்து அறியாமை தடுக்கலை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மோசே கண்மலை அடித்தார்ல, தடுத்துருக்கலாம்ல கர்த்தர். டே அவன்கிட்ட பேசத்தாண்ட சொன்ன, ஏன்டா மடப்பையில அடிக்கிற, அப்படி தடுத்துருக்கலாம்ல, தடுத்துருக்கல. அது பார்த்தீங்கன்னா சிம்சனை தடுக்கல, திரும்ப 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 தவறு செய்கிறான். தாயின் கருவில் இருக்கும் போது அவரால் தெரிந்து கொள்ளப்படும், தடுக்கவே இல்லையே. தாவீதை தடுக்கலை. எல்லாத்துக்கும் வசனம் இருக்குது. வசனம் வேணுமா? வசனம் வேணுமா? ஆதாமை தடுக்காத தேவன், ஆதியாகவும் 3:6. ஆதாமை தடுக்காத தேவன், ஆதியாகவும் 3:6. காயினை தடுக்காத தேவன், ஆதியாகவும் 4:8. 4:8. நோவாவை தடுக்காத தேவன், ஆதியாகமம் 9:21. மோசேயை தடுக்காத தேவன், எண்ணாகமம் 20:11. சிம்சோனை தடுக்காத தேவன், நியாயாதிபதிகள் 14:2. தாவீதை தடுக்காத தேவன், 2 சாமுவேல் 11:4. ஆதாமை தடுக்கலை, ஆதியாகமம் 3:6. காயினை தடுக்கலை, 4:8. நோவாவை தடுக்கலை, 9:21. மோசையை தடுக்கலை, எண்ணாகமம் 20:11. சிம்சோனை தடுக்கலை, நியாயாதிபதிகள் 14:2. தாவீதை தடுக்கலை, சாமுவேல் 2 சாமுவேல் 11:4. ஆனால் இந்த அபிமெலேக்கை போய் தடுக்கிறார் பாருங்களேன். அப்படின்னா இவங்க எல்லாரை காட்டிலும் இவன் பெரியவனா? நம்ம கவனிச்சு யாருமே பாவிகள் அல்ல, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தவறி போனவர்கள். அவங்களெல்லாம் கர்த்தர் என்ன செய்யலை? தடுக்கலை. அமைதியாக உட்காந்துருக்கார், சரியா செய்திருப்போம். ஆனால் இந்த அபிமெலேக்க மாத்திரம் தடுக்கிறார்னா, இந்த அபிமெலேக்க ஆபிரகாம் தப்பாக புரிஞ்சுக்கிறார் பாருங்க. இது உண்மை. அதுதான் பரிசுத்த சந்தை. என்ன ஆகணும்? தடுக்கலைன்னா என்ன ஆகிடும்னா, அவள் அபிமெலேக்கும் மனைவி ஆனா பின்னாடி மெஸ்ஸியா வர முடியாது, மேசியா வர முடியாது. அவள் அவள் எடுத்துக்க முறை பார்வோன் எடுத்துகிட்டு போன தடுத்ததுக்கு காரணமும் அதுதான். இல்லைன்னா அது எகிப்திய சந்ததியாக மாறி போயிட்டு இருக்கும். அது இங்கே வந்தானாக்கும் பெலிஸ்தீனுடைய சந்ததியாக மாறி போயிடும். ஸோ பரிசுத்த சந்ததி கர்த்தர் இதை தடுக்கிறார். ஆனாலும் இவனை தடுப்பதற்கும் காரணம் இருக்கு. அடுத்த 24 வாசிங்க. 24. அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான். அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான். ஆகையால் அவன், ஆண்டவரே, இல்ல 3ஆம் வசனம் வாசிங்க. 3ஆம் தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி. அபிமெலேக்குக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பைபிள்ல முதல்ல கர்த்தர் சொப்பனத்தில் பேசுனது அபிமெலேக்கு தான். ஏன் கொசுமூளை எட்டலை. கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல், அவருடைய நடத்துதல். இன்னொன்று தெரியுங்களா, கர்த்தர் முதல்ல மனித உருவெடுத்து வந்தார் இல்லையா? உருவமில்லா உருவெடுத்து வந்து எதுக்கு தெரியுங்களா? கர்த்தர் முதல்ல மனித உருவம் எடுத்து வந்து சந்தித்தது உங்களுக்கு தெரியும். ப்ரீ இன்கார்னேஷன் என்று சொல்லுவாங்க, தெரியுங்களா? ப்ரீ இன்கார்னேஷன். அடுத்தது இதுக்கு வந்து கிறிஸ்டோஃபானி என்று சொல்வார்கள். இன்னொன்று தியோஃபானின்னு வார்த்தை பயன்படுத்துவாங்க. அதாவது ப்ரீ இன்கார்னேஷன் என்றால் இயேசு மனிதனாக வருவதற்கு முன் மனித உருவெடுத்து வந்ததற்கு ப்ரீ இன்கார்னேஷன் என்று சொல்வார்கள். அதே போல கிறிஸ்டோஃபானி என்றால் கிறிஸ்துவாக அவர் வருவதற்கு முன் மனிதனாக தோன்றியது. 3வது தேவன், தியோ என்றால் தேவன் மனிதனாக வெளிப்பட்ட இடம். முதல்ல கர்த்தர் மனிதனுக்கு வெளிப்பட்ட இடம் எது தெரியுங்களா? உருவம் எடுத்து வந்து சந்தித்தது ஆபிரகாம். அதுக்கு முன்னாடி ஆகார். ஆதியாகமம் 16:7 வாசித்து பாருங்க. அதாவது ஆகார் அல்ல அவள், ஆகாத ஆகார். அது சாதாரண ஆகார் அல்ல அவள், ஆகாத ஆகார்.
பைபிளில் கேத்தூராளை கூட ஆபிரகாமுக்கு மனைவி என்று சொல்லியிருக்கோம். ஆனால் ஆகார அடிமைப்பெண் தான் சொல்லப்பட்டிருக்கும். திரும்ப திரும்ப அந்த வார்த்தை அடிமைப்பெண், சாராளின் அடிமைப்பெண், ஆபிரகாமின் அடிமைப்பெண் இப்படி தான் போட்டிருக்குமே தவிர மனைவி என்ற அந்தஸ்து கூட கிடைக்கல. இவள் எங்கேயோ அடிமையாக கிடந்த எகிப்தில் கிடந்தவளை இவள் அழைத்து வந்து தன்னுடைய இடத்துல சாராள் என்ன பண்ணா, அவளை கொடுத்தாள் ஆபிரகாமுக்கு. எதற்கு? இவள் மூலமாக ஒரு என் சந்ததி பெருகட்டுமே. ஆனால் அவள் கருவுற்ற போது என்ன பண்ணா, இவள் அற்பமா எண்ணினாள். சாராள் என்ன பண்றா, ஆகார் அற்பமா எண்ணினாள். ஆகவே கடினமாக நடத்தப்பட்ட போது ஓடுறா இல்லையா. ஓடினது எங்கே ஓடினது? எங்களை சூருக்கு போகிற வனாந்தரத்துக்கு நேராக ஓடினான்னு போட்டிருக்கோம். சூருக்கு போனால் அடுத்தது எங்கன்னா எகிப்துக்கு தான் போகணும். எந்த எகிப்திலிருந்து கர்த்தர் அழைத்து வந்தாரோ அந்த எகிப்துக்கே ஓடுறா. எந்த அடிமையாக இருந்து அவளுக்கு ஒரு நல்ல நாச்சியாருடைய இடத்தை கொடுத்ததை அவள் அதை அல்ல தட்டுகிறாள். அது பிரச்சனை இல்லை. அவள் வயிற்றுக்குள்ள ஒன்று இருக்குத, அது அவளோட மோசம். ஒருத்தர் இருக்கிறானே, இஸ்மவேல் இருக்கிறானே, அது ஒரு காட்டு கழுது. அது அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. அவன் அத்தனை அக்கிரமம் உள்ளவனை சந்திப்பதற்கு உருவமில்லாத தேவன் உருவம் எடுத்து வந்தாரு. நானும் யோசித்து பார்க்குறேன் 2 வாரமா. ஏன் கொசு மூளைக்கு எட்ட மாட்டேங்குது? என்னத்தையா அவள்கிட்ட கண்டீங்க நீங்க? என்ன தெரியுங்களா? 8ஆம் வசனம் வாசித்து பாருங்களேன். 16:8 ஒளிஞ்சு போயிருக்கும் பிரச்சனை. ஆதியாகமம் 16:8 வாசிங்க. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று விசாரிக்கிறார் பாருங்களேன். விசாரிக்கிறார். வந்துட்ட எங்க போவ நீ? அவள் கேட்கிற என்ன பரிதவிப்பு பாருங்களேன் தேவனுக்கு. நீ எங்க போவ? வந்துட்ட எங்க ஓடி போவ? யார் சேர்த்துப்பாங்க? அங்கிருந்து அடிமையாந்து இங்க வந்துட்ட, இங்க வந்து திருப்பி எங்க ஓட போற? அப்படியான விசாரிக்கிற ஒரு தேவன். 9ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் என்ன பண்றாங்களா? ஆலோசனை சொல்றார் பாருங்க, என்ன செய்யணும். 8ஆம் வசனத்துல விசாரிக்கிறார். 9ஆம் வசனம் என்ன பண்றார்? அவளுக்கு ஆலோசனை சொல்கிறார், வாட் டு டூ. 10ஆம் வசனம் வாசிங்க. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அந்த பின்னும்னு அர்த்தம் என்ன சொல்லுங்க? பின்னும்னு அர்த்தம் என்ன ஐயா? மீண்டும் தொடர்றாருன்னா முதல்ல சொல்லிட்டாரு, மனசு ஆறல, இன்னும் அவருக்கு மனசு தாங்கல. முதல்ல என்ன பண்ணிட்டாரு? எங்க போவேன்னு கேட்டாரு. அடுத்தது போக வேண்டிய இடத்த சொல்லிட்டாரு, முடிஞ்சு போச்சுல்ல. பின்னும்னு அர்த்தம் என்ன தெரியுங்களா? தேவன் திருப்திப்படலை அவர் பேசினது, இன்னும் கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? கர்த்தர் அவளுக்கு வாக்கு தத்தம் கொடுக்கிறார் பாருங்களேன். வாசிங்கம்மா. அவளை நோக்கி உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன். என்ன பண்ற? ப்ராமிஸ் பண்றாரு பாருங்க. தேச உன் சந்ததி என்ன பண்ணுவேன்? பெருக பண்ணுவேன். அடுத்த வசனம் வாசிங்க. பின்னும் கர்த்தருடைய தூதன் அந்த மறுபடியும் பாருங்க. பின்னும் பின்னும் என்றால் என்ன? அவருக்கு முடிக்கணும்னு நினைக்கிறாரு, முடிக்க முடியல, தொடர்கிறார். சரி பேசுற, மறுபடியும் தொடர்கிறார். தீர்க்க தரிசனமா சொல்றாரு பாருங்களேன். நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான். என்ன பண்ண? ப்ராஃபஸியா சொல்றாரு பாருங்களேன். அப்போ சந்திக்கிறார், விசாரிக்கிறார், ஆலோசனை சொல்லுகிறார், வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். எல்லாவற்றை காட்டிலும் அவளுக்கு உடன்படிக்கை செய்கிறார். கண்டிப்பான தீர்க்க தரிசனமாய் இந்த உடன்படிக்கை. இதை நான் யோசித்து பார்த்தேன். ஒரு அடிமை பெண்ணுக்கு இன்னும் சொல்ல போனா ஒரு நல்லவ இல்லவ. இன்னும் சொல்ல போனா இப்போ ஐயா சொன்னாங்க, கர்த்தர் முதல்ல சந்தித்தது யாரு? ஆபிரகாம் சொன்னாங்க இல்லையா? ஆபிரகாம் கர்த்தரை காண ஆசையா இருந்தான், நான் அவனுக்கு வெளிப்படலை. யோவான் 8:57 வாசித்து பாருங்க. ஆபிரகாம் உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் நாளை காண ஆசையா இருந்தான் இல்லையா? ஆசையா இருக்கிறது ஆபிரகாம். ஆசையே இல்லாத ஆகாருக்கு வந்து அவர் தரிசனம் ஆறா பாருங்களா. முதல்ல 18ஆம் அதிகாரத்தில் தான் ஆபிரகாமுக்கு தரிசனம் ஆவார். ஆனால் 16ஆம் அதிகாரத்தில் அந்த ஆகாருக்கு தரிசனம் ஆறாரு. இப்போ தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், தேவனுடைய நடத்துதல் எத்தனை ஆண்டுகள் அவரோடு நடந்தாலும் சரிதான், அவரை புரிஞ்சிக்க முடியாது. அவருடைய ஆழங்களே, அவருடைய அனுபவம் இருக்குது நமக்கு. ஆனால் ஒரு அளவுக்கு தான். அந்த அனுபவம் எப்போவுமே சரியாக வராது. அப்படி தான் இப்படி இருக்கும்னு நினைப்போம். கதை வேற ஒன்று செய்துட்டு இருப்பார். அவருடைய சிந்தனை சொல்லிட்டாரு, வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளோ தூரம் அவருடைய இறக்கம், இல்லை அவருடைய நடத்துதல். மனுஷனுக்கு அதை மூளையில் நினைச்ச முடியாது, அதை புரிந்து கொள்ள முடியாது. இவங்களெல்லாம் தடுக்கல. ஆதாமை தடுக்கல, நோவாவை தடுக்கல, யாரையும் தடுக்கல. யாரையும் தடுக்கிறார்? இவனும் தடுக்கிறான்னா ஒரு காரணம், பரிசுத்த சந்ததி காக்கப்பட வேண்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவனிடத்திலும் சில நல்ல காரியம் இருந்தது. வாசிங்க 3ஆம் வசனம் வாசிங்கம்மா. 23. தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, முதல் சொப்பனத்தை பெறுகிற மனுஷனே யாருன்னா அபிமெலேக்கு தான் தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய். என்ன சொல்ற பாருங்க, நீ யாரை அழைத்து கொண்டாலும் உனக்கு உயிருக்கு ஆபத்து, அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான். ஆகையால் அவன், ஆண்டவரே, நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ? இவள் தன் சகோதரி என்று அவள் என்னோட சொல்லவில்லையா?
அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாளே. என்ன சொல்றாங்க? ரெண்டு பேரும் சொன்னாங்களே, ஆபிரகாமும் சொன்னா, கூட யாரும் சொன்னா? சாராளும் சொல்லியிருக்கிறாள். அவங்க என்ன அண்ணன் ரெண்டு பேர் தானே சொல்லியிருக்கிறா. உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். கர்த்தர் எப்படி பேசணும் தெரியுங்களா? உத்தமமான இருதயத்தோடும் உண்மையான கைகளோடு இதை செய்தேன்னு உங்களுக்கு தெரியுமே. அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோட நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். காரணம் இருக்கா? காரணம் இருக்கா? காரணம் இருக்கு. பரிசுத்த சதை காக்கப்பட வேண்டும் என்று உண்மைதான். ஆனா இவனை தடுத்ததுக்கும் கர்த்தரை சொல்றாரு, அதனால்தான் நான் அவனை தடுத்தேன். நீ எப்படி செய்கிற? இன்னசென்டா செய்யறாத, உண்மையான இருதயம், உத்தமமான இருதயத்தோடு நீ செய்யறேன்னு எனக்கு தெரியும். ஆகவே தான் நீ பாவம் செய்யாதபடி உன்னை. இவனை போய் ஆபிரகாம் தப்பா புரிஞ்சுக்கிறார்னா என்னத்தை சொல்ல? இது தேவனால் பாராட்டப்படுகின்ற ஒரு அபிமெலேக்கு. கர்த்தர் சொல்றாரு, நீ உண்மையோடு உத்தமத்தோடு செய்தா என்பதை நான் அறிந்திருக்கிறதுனால தான் நீ பாவம் செய்திடக்கூடாது. இவ்வளவு உத்தமன், நீ பாவம் செய்திடக்கூடாது. அப்படின்னா ஆதாம் பாவம் செய்தால் பரவாயில்ல ஆண்டவருக்கு. நோவா பாவம் செய்ய, அப்புறம் அவர்களை காட்டிலும் யாரா இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தை தானே சொல்லுது, நீ உத்தமன், நீ தப்பு செய்திடக்கூடாது. நாம் இன்னைக்கு என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? சபைக்குள்ளே இருக்கிறவங்கள உயர்வாக எண்ணுவோம், சபைக்கு வெளியே இருக்கிறவனை கேடு கிட்டவன நினைப்போம். ஆனால் உள்ளே இருக்கிறவங்க வெளியே நிறைய நல்ல பேர் இருக்காங்க. நாம் ஆல் ஆஃப் சடன் ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. ரெண்டு பக்கத்துலையும் கெட்டவங்க இருப்பாங்க, நல்லவங்க இருப்பாங்க. வெளியே ஒருத்தன் இருக்கிறதுனால அவன் கெட்டவன் என்ற தீர்மானத்துக்கு வந்து விடக்கூடாது. கர்த்தருக்குள்ள வரலங்கிறதுனால அவன் பாவி என்ற முடிவுக்கு வந்து விடக்கூடாது. அவனுக்கும் தேவனுக்கு என்ன உறவு இருக்குன்னு நமக்கு தெரியாது. இந்த அபிமெலேக்குக்கு பிரச்சனை என்னன்னா, அவன் உண்மையாக அதை செய்கிறான், நேர்மையாக செய்கிறான். அவன் கேட்கிறான் பாருங்களேன், நீதி உள்ள சந்ததியினரை அழிச்சிருவீங்களா? நீதி உள்ள தேவன்கிட்ட பேசுகிறான். அவர் அதுக்கு மறுப்பே சொல்ல பாருங்களேன். கர்த்தர் அவன் சொன்ன ஒரு வார்த்தையை கூட கர்த்தர் மறுக்கவே இல்லை. நீ சொன்னது செய்ததெல்லாம் உண்மை என்பதை நான் அறிந்ததுனால தான் நீ பாவம் செய்திடக்கூடாது. ஒரு சின்ன கம்பேரிசன் மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். இந்த ஆபிரகாமுடைய ஜட்மெண்ட் இருக்கு தெரியுங்களா? ரெண்டு பக்கமாக அதை எடுத்துக்கொள்வோம். ஒன்று பார்வோன், இன்னொரு பக்கத்தில் அபிமெலேக். ஒரே மாதிரி நிகழ்ச்சி. அதில் அந்த ரெண்டு பேருடைய மனோபாவத்தை பாருங்க. ஒருத்தன் யாரு? ஃபாரோ. ஒரு பக்கத்தில் ஃபாரோ, இன்னொரு பக்கத்தில் யாரு? அபிமெலேக். கவனிங்க, இந்த ரெண்டு பேருடையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்ப்போம். 12ஆம் அதிகாரம் 4, 14, 15 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 12, 14, 15. ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரியை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். பார்வோன் அரண்மனைக்கு சாராள் கொண்டு போகப்பட்டது காரணம் என்ன? அவளுடைய அழகு. சரியா? என்ன போட்டிருக்கிறதுல? ஊரில் வந்தபோது எல்லாரும் சொன்னாங்க ஒரு அழகி வந்திருக்கிறா, பிரபுக்களும் சொன்னாங்க. ஆகவே பார்வோன் என்ன செய்யறான்? இவர் ஒரு அழகுள்ள பெண் என்று எடுத்துக்கொண்டான். ஆனால் அபிமெலேக்கு அவளை எடுத்துக்கொண்டது காரணம் என்ன தெரியுங்களா? 20:2 வாசிங்க. 20:2. அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்களா? இவன் அழகை கண்டு அழைத்தான். அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? அவள் உரிமை இருக்கிறதுன்னு அழைக்கிறான். அவன் யாரு? வந்தவனுடைய சகோதரி. ஆகவே நாம் திருமணம் பண்ணி கொள்ளலாமே. இவன் அழகை கண்டு அவளை எடுத்துக்கொண்டான். அனைவன் அப்படி இல்லை, உரிமை இருந்தது. சொல்ல போனா உறவு இருந்தது. அவனுக்கு என்ன சொல்றான்? வந்தவ அவனுடைய சகோதரி. ஆகவே என்ன செய்யலாம்? போட்டிருக்கு பாருங்களேன். சகோதரி என்று சொன்னதுனால என்ன பண்ணானா? ஆள் அனுப்பி அவளை எடுத்துக்கொண்டான். ஆனா இவனை அவனை ஒன்னா எண்ணலாமா? இவன் மாம்சத்துக்கு அடிமைப்பட்டவன். அப்படி இல்லை, உரிமைகளுக்கும் உணர்வுகளுக்கும் நியாயப்படுத்தி எடுத்துக்கொண்டவன். ரெண்டாவதாக என்ன பாருங்க, 15ஆம் வசனம், 12:15. பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். வித்தியாசம் இருக்குதா? கொண்டு போகப்பட்டாள் விருப்பத்துக்கு மாறாக தூக்கிட்டு போறது. ஆளு அழைப்பித்தான் என்றால் இன்வைட் பண்றது. இவன் என்ன பண்ணா? பிரபுக்கள் சொன்னதில் என்ன பண்ணா? அவளை கொண்டு வாருங்கள். அவளுக்கு விருப்பம் இருக்குதா இல்லையா, வருவாளா வரமாட்டாளா தெரியாது. she will be carried away. ஆனா இது அப்படி இல்லை. she was invited. அவளை அழைப்பித்தான். அப்படிங்களா? அவள் வில்ஃபுல்லாக தான் போயிருக்கிறான் சாராள். சாராள் என்ன பண்ணல? இவன் she was carried here, but here she was invited.
அவள் அழைத்து அனுப்பினான். ரொம்ப அற்புதமானவள். அழைப்பித்தான் என்றது தானே, அவளுக்கு இன்விடேஷன் கொடுத்து அவனை பண்ணுறா, அவளாக கட்டாயப்படுத்தாமல் தானாக போவது. இது அப்படி இல்லை, பலவந்தமாக. விருப்பம் இருக்குதா இல்லைன்னு கிடையாது, போய் தூக்கிட்டு வாடா, அவ்வளோதான். 16ஆம் வசனம் 12:16. அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. எப்போ கொடுத்தான் தெரியுங்களா? ஏமாற்றப்பட்டோன்னு தெரியறதுக்கு முன்னாடி தான் ஃபாரோ கொடுத்தான். ஃபாரோன் எப்போ கொடுத்தான்? அந்த ஆடு மாடெல்லாம் கொடுத்தான். எப்போ கொடுத்தான்? பிஃபோர் டிசப்ஷன். அவன் வஞ்சிக்கப்பட்டான், அவனுக்கு தெரியாது. என்ன பண்ணிட்டான்? அவன் முதல்ல கொடுத்துட்டான். ஆனால் அபிமெலேக்கு பாருங்க 20:14. அப்பொழுது அபிமெலேக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் எப்ப தெரியுங்களா? ஏமாற்றப்பட்டோம் என்று தெரிந்த பிறகு, ஆஃப்டர் டிசப்ஷன். லாபம் ஆபிரகாமுக்கு தான். ஆமா, லாபம் ஆபிரகாமுக்கு தான். அது ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் பாருங்க. இவன் என்ன பண்றான்? வஞ்சிக்கப்பட்டது தெரிந்த போது என்ன பண்ணா, தெரிந்ததுக்கு முன்னாடியே கொடுத்துட்டான். இவன் அப்படி இல்லை, வஞ்சிக்கப்பட்டது தெரிந்த பிறகு கொடுக்கலாம். பாருங்களேன், இவனை போய் ஆபிரகாம் தப்பா எடுத்துக்க. நாங்க 17ஆம் வசனம் வாசிங்க. ஆபிரகாமுடைய மனைவி ஆகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரை மகா வாதைகளால் வாதித்தார். நல்லா கவனிங்க. நோ இன்டர்வென்ஷன் ஆஃப் காட். ஃபாரோவுக்கு என்ன கிடையாது? கர்த்தர் அவன்கிட்ட போய் பேசல, எடுத்தோடனே தண்டனை தான் பார்வோனுக்கு. நோ இன்டர்வென்ஷன் ஆஃப் காட். ஆனால் நமக்கு தெரியும் அபிமெலேக்கு 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. தேவன் இரவிலே அபிமெலேக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியா இருக்கிறாளே என்றார். அப்ப இங்கே தேவனுடைய அந்த இன்டர்வென்ஷன் குறுக்கீடு இல்லை. ஆனா இங்க என்ன இருக்குது? தேவனுடைய குறுக்கீடு உண்டு. கனவுல போய் என்ன பண்ற? கர்த்தர் பேசுகிறார். நான் உங்களுக்கு சொன்னேன், பைபிளில் மொத்தம் 34 கனவுகள் இருக்குது. அதில் 14 பேர் கனவு கண்டவங்க, 14 பேர் 34 கனவு கண்டிருக்கிறான் பைபிளில். There are 14 dreamers, there are 34 dreams. பைபிளில் மொத்தம் எத்தனை கனவுகள்? 34 கனவுகள். அதை கண்டது எத்தனை பேர்? 14 நபர். அது 14 dreamers, 34 dreams. அந்த அந்த 14 பேரில் ஃபர்ஸ்ட் வந்து யாருன்னா அபிமெலேக் தான். 14 கனவு கண்டவர்கள். உதாரணமாக ஜோசப் எடுத்துட்டிங்கன்னா நிறைய கனவு இருக்குது அவருக்கு. தானியேல் எடுத்துட்டிங்கன்னா நிறைய கனவு இருக்கும். அதனால் நபர்கள் குறைவு, அவங்க கண்ட கனவுகள் அதிகம். ஆனால் அந்த 14 பேரில் நம்பர் 1 ட்ரீமர் யாருன்னு சொன்னால் அபிமெலேக் தான். சரி, அப்படின்னா இங்கே கர்த்தருடைய இன்டர்வென்ஷன் இருந்தது, இங்கே அவனுக்கு அது இன்டர்வென்ஷன் கிடையாது. 5ஆவதாக 19ஆம் வசனம் வாசிங்க. என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? 12:19. இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே, இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். என்ன பண்ண? சென்ட் அவே. இவங்க என்ன பண்ணா, குற்றம் கண்டுபிடிக்கப்பட்ட போது ஃபாரோ என்ன சொல்லிட்டான்? அப்பா நீ கூட்டு போப்பா, இடத்த காலி பண்ணு. ஆனால் அபிமெலேக் என்ன தெரியுங்களா? மிக முக்கியமானது, ஆஸ்க் டு ஸ்டே. இங்கேயே இருன்னு சொல்லுவோம். அபிமெலேக் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? அபிமெலேக்கு அவங்கள ஆஸ்க் டு ஸ்டே. நீ போக வேண்டாப்பா, உனக்கு விருப்பமான இடத்துல இருந்துக்கோ. இவன் துரத்துகிறான். குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டு என்ன பண்ணுறான்? போப்பா, உன் கரையே வேண்டாம், போ, இடத்த காலி பண்ணு. ஆனால் அவன் என்ன பண்ணான்? 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. இன்னும் அபிமெலேக்கு, இதோ என் தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது. இவனை மாதிரி ஒரு ஆளை பைபிளில் பார்க்கவே முடியாது. ஏமாந்த சோனகிரியா இருப்பான் போல இருக்கு. ஏமாந்த பிறகு கூட என்ன சொல்றான்? இதோ என் தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது, உன் பார்வைக்கு சம்மதியான இடத்திலே குடியிரு. என்ன சொல்றான்? உனக்கு எது பிடிக்குதோ அந்த இடத்துல என்ன பண்ணு, இருந்துகொள். ஆபிரகாமுடைய மனைவி. போதுமா? போதும். 21:34 வாசிங்க. 21:34. ஆபிரகாம் பெலிஸ்தருடைய தேசத்தில் அநேக நாள் தங்கியிருந்தார். எவ்வளவு நாள்? ஏறக்குறைய 15 வருஷம் இருந்திருக்கிறார் ஆபிரகாம். இவன் என் ஊர்ல உனக்கு எங்க பிடிக்குதோ அங்க இருந்துக்கோன்னு சொன்னான் இல்லையா? 20:15. 21:34 பார்த்தீங்கன்னா பெலிஸ்த தேசத்துல அநேக நாள் தான் போட்டிருக்கு. ரெண்டுக்குள்ள காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா மோர் தென் 15 லாங் இயர்ஸ். 15 வருஷத்துக்கு மேலே ஆபிரகாம் அந்த ஊர்லேயே இருந்திருக்கிறான். அப்படின்னா எவ்வளவு தங்கமான மனசு பாருங்க அவனுக்கு.
எவ்வளவு ஒரு நல்ல மனது இருந்தால் அவன் என்ன பண்ண, என் ஊரில் இருப்பா, அவனுக்கு எது பிடிக்குதோ அங்கேயே இருந்துக்கோ. 15 ஆண்டுகளுக்கு குறையாம ஆபிரகாம் அந்த பெலிஸ்தர் நாட்டிலே இருந்திருக்கிறார். எந்த விதமான தொல்லையும் கொடுக்காம அவன் அங்கே வச்சிருந்திருக்கான் பாருங்க. 6வதாக வந்து சொல்லுகிறேன், 12:17 வாசிங்க. ஆபிரமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். ஆனா என்ன தெரியுங்களா, அவனை கர்த்தர் ஹீல் பண்ணாருங்க எழுதப்படாது, whether healed or not. அந்த திருப்பி வாசிக்கமா 17ஆம் வசனம். ஆபிரமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். மகாபாதைகளால் வாதித்தார். ஆனா அதுக்கப்புறம் அவங்களை குணமாக்கினாருங்கிறதுக்கு பைபிள்ல வசனம் எதுவும் இல்லை. கர்த்தர் சுகமாக்கி இருக்க கூடும், ஆனா என்ன பண்ணல, அது எழுதப்படலை. இல்லை, we don't know whether God healed them or not. வாதைகளை உண்டாக்குனான்னு போட்டிருக்குது, ஆனா ஹீல் பண்ணாரா அது சொல்லப்படலை. அது 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. 20:18. ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி. பாத்தீங்களா, இது ஸ்பெசிஃபிக்கா எழுதுறாரு பாருங்களேன், இங்க குணமாக்கினார், இங்க குணமாக்கி இருக்கலாம், ஆனா எழுதப்படலை. God is very particular about the healing of Abimelech and his family and his men. அவனுடைய மனிதர்கள், அவனுடைய மனைவி, அவன் சுகமாக கர்த்தருடைய விருப்பாரை எழுதுறாரு. இது சுகமாக இருக்க கூடும், ஆனா எழுதப்படலை. 7வதாக வந்து சொல்லுகிறேன், 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. 12:20. பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். என்ன பண்ணாரு? gave orders. எதுக்கு ஆர்டர்ஸ்? அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். என்ன பண்ணா, அப்படி அவன் ஆர்டர் கொடுக்கலன்னா எல்லாத்தையும் புடுங்கிட்டு அடிச்சு அனுப்பியிருப்பானுங்க. ஏன் ஆபிரகாமுக்கு அந்த ஃபேரோ ஆர்டர் கொடுக்குறான்னா, நாட் டு டச் ஏப்ரஹாம் ஆர் இஸ் ஃபேமிலி ஆர் இஸ் பொசிஷன். அவனுடைய பொருள்களையோ ஆளையோ தொடாம அனுப்புங்கடா, கட்டளை மாத்திரம் கொடுக்கலன்னு வச்சுக்கல, பின்னிட்டு இருப்பான் ஆபிரகாம. வாங்கினதெல்லாம் கொடுத்துட்டு வந்திருப்பேன். ஆனால் இங்க என்ன பண்ணவனுக்கு ஆர்டர் கொடுக்க வேண்டியதா இருந்தது. 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. அபிமெலேக்கு அதிகாலையில் எழுந்து தன் ஊழியக்காரரை எல்லாம் அழைப்பித்து இந்த சங்கதிகளை எல்லாம் அவர்கள் கேட்கும்படி சொன்னான். என்ன பண்றான், கர்த்தர் அபிமெலேக்கு பேசின உடனே காலையில் என்ன பண்ணான் தெரியுங்களா, எல்லாத்தையும் அழைத்து கர்த்தர் என்ன சொன்னாரு, நிகழ்ச்சியை சொல்லுகிறான். சொன்ன உடனே அந்த மனுஷர் மிகவும் பயந்தார்கள். எவ்வளவு நல்லவனுக்கு பாருங்களேன், கர்த்தர் கனவுல தோன்றினாரு, இப்படி சொன்னாருன்னு சொன்ன என்ன பண்றானுங்க, பயந்துட்டான் பாருங்களேன். பயந்து அப்பொழுது அபிமெலேக்கு ஆபிரகாமை அழைப்பித்து, நீ எங்களுக்கு என்ன காரியம் செய்தாய்? நீ என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கொடிய பாவம் சுமர பண்ணுகிறதற்கு உனக்கு நான் என்ன குற்றம் செய்தேன்? அப்படின்னா ஒரு இன்னசென்ட் பீப்புள் ஜனங்க. கர்த்தர் கனவுல கண்டு சொன்னாருன்னா அவன் கொலை நடிக்க போய் நிக்கிறானுங்க. ஐயோ வம்பு பண்ணிட்டேன் போல இருக்குது. இது பாருங்களேன், இவனை போய் தப்பா நினைச்சா நியாயம் இருக்குது, இவனை போய் தப்பா நினைக்கலாமா? ஆனால் ஆபிரகாம் இவனை போய் சொல்றாரு, உங்க ஊர்ல என்ன இல்லை, தெய்வ பயம் இல்லை. அவங்க ஊர்ல தெய்வ பயம் இல்லை, கனவுல கண்டதுக்கே கொலை நடுங்கிறானுங்க. கர்த்தர் நேரில் வந்து பேசுறதா செத்து போயிருப்பான் போல எல்லாவனும். ஆனால் இவனுக்கு என்ன செய்ய வேண்டியது, ஆர்டர்ஸ். இது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு டார்க் கான்ட்ராஸ்ட், ஸ்டார்க் கான்ட்ராஸ்ட், நேர் அப்படியே எதிரான அந்த முரண்பாட்டை பாருங்க. ஆனால் இவனை தப்பா நினைத்ததுக்கு ஆபிரகாம் நினைச்சான்னு போடலை, ஆனால் இவனை தப்பா நினைச்சான்னு போட்டிருக்கு. இவனை சொல்ல தப்பா நினைச்சேன்னு சொல்லி போடல, அந்த ஊர்ல பயம் அப்படின்னு சொல்லலை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் அப்படின்னு அநேக நேரத்தில் நம்முடைய ஜட்மெண்ட் இருக்கு தெரியுங்களா, மாறி போகிறது. நாம் நியாயம் தீர்க்கிறோம், சிலதை பற்றி உடனே ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். ஆனால் நமக்கு தோன்றுறது சிலதை வச்சுட்டு என்ன பண்ணுறோம், நியாயம் தீர்க்கிறோம். ஆனால் உண்மைன்னு பார்த்தா இவனுக்கு கூட ஆபிரகாம் பயந்தான் பண்ணல. ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு நல்லவனாக இருந்திருக்கான். அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கு பாருங்களேன். ஒரு 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 அரசனை பொறுத்த வரைக்கும் மனைவிங்கிறது சாதாரணவங்களுக்கு. இப்போ ஆபிரகாமே எடுத்துக்கிங்களேன், ஆபிரகாமுக்கு சாராள் இருக்கிறாங்க, கேத்துராள் இருக்கிறாங்க, ஆகார் இருக்கிறாங்க, மறுமனைவிகளும் இருக்காங்களே. இது அன்றைக்கு வந்து மனைவி, இப்போ மனைவிங்கிறது வந்து ஒரு உடைமை மாதிரி, ஒரு ப்ராப்பர்ட்டி. ஆக்சுவலாக இன்னைக்கு இருக்கிறது யாரு, அதான் சொல்ல மனைவிகள் வந்து அதாவது எப்படி அவன் உத்தமம் சொன்னா, அவளை இல்லீகலாக எடுத்துக்கலாமே. இன்னொருத்த மனைவின்னு தெரிஞ்சிருந்தா எடுத்துக்க மாட்டான். இன்னொரு மனைவின்னு தெரிஞ்சு எடுத்திருந்தால், உதாரணம் இங்கே பார்த்தீங்கன்னா அவன் சொன்னான் சகோதரின்னு சொல்கிறான், இங்கேயும் சொல்கிறான் சகோதரின்னு சொல்கிறான். இவனுக்கு என்ன நினச்சிட்டானே அதை நம்புகிறான். இங்கே ஆபிரகாம் மாத்திரம் தான் சொல்லுவார், இங்கே சாராளும் சேர்ந்து சொல்கிறான்.
அது சொல்கிறான், அவனும் சொன்னான் அவளும் சொன்னாள அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணி தான். அதாவது இன்னொருவனுடைய மனைவியை எடுத்தால் அது உத்தமம் இல்லை. உதாரணமாக பத்சேபாளை தாவீதை எடுத்துக்கொண்ட போது கர்த்தர் என்ன சொல்லுவா தெரியுங்களா? அவனுக்கு ஏற்கனவே 6 மனைவிகள் இருக்காங்க, 10 மறுமனைவிகள் இருக்காங்க. கர்த்தர் சொல்லுவார், உனக்கு இன்னும் ஒரு மனைவி வேண்டும் என்றால் நான் கொடுத்துருப்பேனே. எது ஐயா? பாலிகமையா? பாலிகமே ஆக்சுவலாக காயின் காலத்துலேருந்தே ஆரம்பிச்சிட்டு. இப்போ ஆதியாகமம் மத்தேயு 19 சொல்லும்போது ஏது சொல்லுவார், ஒருவனுக்கு ஒருத்தி, அதுதான் ஆதி முதல்ல இருந்த சட்டம். ஆனால் அந்த காயின் காலத்தில் வந்து என்னாச்சுன்னு சொன்னால் அவனை 2 மனைவியை திருமணம் பண்ண ஆரம்பிக்கிறான். அது வந்து வழக்கமாக மாறி போயிடுது. வழக்கமாக மாறின பிறகு நியாயப்பிரமாணம் கொடுக்கும்போது கூட மோசையை கொண்டு கர்த்தர் என்ன சொல்லுவார்னா, ஒருவனுக்கு 2வது ஒரு மனைவியை நிர்வகிக்க முடியும்னா, அந்த குடும்பத்தை போஷிக்க முடியும், அவளை கடைசி வரைக்கும் காப்பாற்ற முடியும், அவள் பிள்ளைகளுக்கு அவன் சரியாக வாழ முடியுமானால் அவன் மனைவி வச்சுக்கலான்னு தான் கர்த்தர் சொன்னாருன்னு போட்டிருக்கோம். ஏன்னா காம்ப்ரமைஸ், இது கர்த்தருடைய காம்ப்ரமைஸ் கிடையாது. இப்போ யோசிச்சு பாருங்க, ஆதாம தூங்க வச்சு 2 எலும்பெடுக்கல ஒன்றை தானே எடுத்தாரு. தேவனுடைய திட்டம் என்ன? ஒருவனுக்கு ஒருத்தி, அதுதான் தேவ திட்டம். அது மத்தேயு 19:4 வாசிங்க. மத்தேயு 19:4 வாசிங்க. மத்தேயு 19:4. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். எப்படி உண்டாக்கினார்? அவர்களே ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இது நிமித்த புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். தொடர்ந்து வாசிங்க. அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதற் சீட்டை கொடுத்து. மோசே ஏன் டைவர்ஸ் சீட்டு கொடுத்தான்? தள்ளிடலாம், மனைவியை தள்ளிடலாம் ஏன் கொடுத்தான்? தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். அது என்னன்னா, கர்த்தர் தான் நேரடியாக ஜனங்களோடு பேசினார். ஆமா தானே? மலையில கர்த்தர் தானே இறங்கி வந்தார், கர்த்தர் தான் பேச வந்தார். இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? கர்த்தர் பேச வேண்டாம், பேசினா நாங்கள் செத்துருவோம், மோசே நீ கேட்டு சொல்லுன்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ கர்த்தர் மோசே என்ன சொன்னார்? ஒருத்தனுக்கு ஒருத்தி தான், வேற யாரும் கிடையாது. ஆனால் மோசே வந்து அப்படியே கீழே வந்தா ஒவ்வொருத்தருக்கும் 4-5 மனைவிகள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அதுக்குள்ள அவனுக்கு கலாச்சாரம் மாறி போச்சு, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து ஒருவனுக்கு ஒருத்தி தான் சொன்னா மோசைக்கு கல்லறப்பு நமக்கு கிடைச்சிருக்கும். சரியா? அடிச்சு கொண்டுட்டு இருப்பானுங்க மோசே. ஆகவே மோசே என்ன பண்றான்? காம்ப்ரமைஸுக்கு போயிட்டான். அது என்ன? அந்த இன்னொரு மனைவியை கட்டிக்கலாம், இல்லை ஒருத்தையை தள்ளி விட்டுலாம் கொடுத்தது யாரு? மோசையினுடைய கற்பனை. அதுதான் எப்பவுமே தேவன் நம்மோடு பேசுறதுக்கு நாம் இடம் கொடுக்கணுமே தவிர, ஒரு தேவ மனுஷன் பேசணும்னா அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? சூழ்நிலைக்கு ஏற்றார் போல, ஆளுக்கு ஏற்றார் போல கொஞ்சம் மினிமைஸ் பண்ணுவார், கொஞ்சம் மோத்திடுவார். கூட்டல் குறைத்தல் மோசையா இருந்தாலும் அது நடக்கும். கர்த்தர் மோசைக்கு சொன்னதை மோசே வந்து அதை மனுஷனுக்கு ரெப்ரசன்ட் பண்ணாரு. அந்த எழுதி கொடுத்த 10 கற்பனைகளும் தான் அவருடைய டைரக்டாக வந்ததே தவிர அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க தெரியுங்களா? அது ஃபுல்லாக என்ன ஆகும்னா, இது அதில் தான் மோசே ஒன்று சொல்கிறாரு, உனக்கு 2வது மனைவியை உனக்கு நிர்வகிக்க முடியுமானால் நீ அவளை திருமணம் பண்ணிக்கொள்ளலாம், ஆனால் அவளை எப்போவுமே என்ன பண்ணக்கூடாது? அவளை டிவோர்ஸ் பண்ணக்கூடாது, அவளை தள்ளிவிடக்கூடாது. இப்படிலாம் அவர் சொல்லி வச்சிருக்காருன்னா அது கர்த்தர் கொடுத்ததில்லை. மோசே உங்களுடைய மனக்கடினத்தை மட்டும் அப்படி சொன்னான்னு ஏசு சொல்கிறாரு. அது ஜனங்கள் கேட்குறாங்க. கர்த்தர்னா முகதாட்சியம் இல்லாமல் பேசிட்டு இருப்பார். மனுஷனா என்ன பண்ணுவான்? முகதாட்சியனே வந்துடுறாங்க. என்ன பண்ண முடியாது? இப்படி சொன்னால் மோசைக்கு ஆபத்து வரும். அதான் சொல்ல, உங்கள் மனக்கடினமும் மோசை அப்படி சொன்னா அது ஆவிக்குரிய சந்ததி, இது மாம்சத்துக்குரிய சந்ததி, மண்ணுக்குரிய சந்ததி. ஆனால் தான் இவனை மண்ணுக்குரிய சந்ததி தான், அது யூதனாக இருக்கட்டும், இஸ்மவேலாக இருக்கட்டும், இல்லை மீதியானா இருக்கட்டும், அந்த மனைவிகள் மூலமாக வந்தவங்க. நீங்களும் நானும் அதுதான் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம், அதுபோல் எபேசியர்லாம் வாசித்து பாருங்கள், ரோமரில் வாசித்து பாருங்கள், தெளிவாக இருக்கும். அது மாம்சத்துக்குரிய சந்ததி, நாம் வந்து ஆவிக்குரிய சந்ததின்னு போட்டிருக்கோம். அது சாராள், இது ஆகார், அது அடிமைத்தனத்துக்குள்ளே பிள்ளையை பெற்றது. இவ்வளோ அப்படி இல்லை, இவர் ஆவிக்குரிய. அதாவது சபை தான் அந்த இது. அதில் நட்சத்திரம் என்பது நீங்களும் நானும் தான், சபை தான். அந்த மண் வந்து யாருன்னு சொன்னால் மாம்சத்துலேருந்து வந்தவங்க. அது யூதனாக இருக்கட்டும், அரேபியனாக இருக்கட்டும், இல்லை இஸ்லாமியனா யாராக இருக்கட்டும், அது அந்த சந்தையிலேருந்து வந்தவங்க. சரி, ஜெபம் பண்ணலாமா? ஜெபிப்போம். ஐயா, அதான் மண்ணின் தோல், மண்ணோட தோல், அது மாம்சத்துக்குரியவன் அர்த்தம். அதாவது அவன் விண்ணுக்குரியவன், இவன் மண்ணுக்குரியவன். சபை என்பது விண்ணுக்குரிய சந்ததி. அந்த பின்னாடி பாருங்கள், நான் கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், கலாத்தியர் 6:15 கொஞ்சம் வாசிங்க. கலாத்தியர்
6ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலுக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. அவங்க யாரு? மாம்சத்துக்குரியவர்கள். அதாவது அவங்க யாரு? யூதர்கள், விருத்த சேதனம் உள்ளவன். இந்த பிரமாணத்தில் நடந்து வருகிறோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலன் யாரு? சபையை குறிக்கிற வார்த்தை. அவன் யாரு? மாம்சத்தில் இஸ்ரவேலன். நீங்களும் நான் யாரு? ஆவிக்குரிய இஸ்ரவேலன். அவன் மண்ணுக்குரியவன், நீங்களும் நானும் விண்ணுக்குரியவர்கள். இன்னும் சொல்ல போனா அவன் மாம்சத்தின்படி ஆபிரகாமுக்குள்ள பிறந்தவன். நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய சந்ததி எது? ஆபிரகாமுடைய சந்ததி எது? இஸ்ரவேலரா? ஈசாக்கா? இயேசு. கலாத்தியர் 3:17 வாசித்து பாருங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 16. ஆபிரகாமுக்கு சந்ததி யாரு? கிறிஸ்து. நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சந்ததி. அப்படி நம்ம யாரு? ஆபிரகாமுடைய சந்ததி. நீங்கள் நடந்தால் விண்ணுக்குரியவர்கள், வானத்துக்குரியவர்கள், நட்சத்திரங்கள். இது யாருன்னா மாம்சத்துக்குரிய சந்ததி. மாம்சத்தில் சாராள் மூலமாக, இல்லை ஆகார் மூலமாக, இல்லை கேத்தூரால் மூலமாக மறுமுறை பிறந்தவங்கெல்லாம் மண்ணுக்குரியவர்கள். நம்ம ஆபிரகாமுக்கு மாம்சத்தின் பிள்ளை இல்லையே, நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள். கிறிஸ்து மூலமாக நம்ம அவருடைய பிள்ளைகள். யூதனை குறிக்கிற வார்த்தை. யூதனையும் மாம்சத்துக்குரிய சந்ததியும் குறிக்கிற வார்த்தை அது. அந்த கிறிஸ்து தான் சந்ததி. அவருடைய சந்ததி, ஒரிஜினல் சந்ததி யாரு? கிறிஸ்து தான். கலாத்தியர் மன்னிக்க வேண்டும் 4ஆம் அதிகாரம் எடுங்க. 22ஆம் வசனம் வாசிங்க. வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். பெறுகிறது. அதாவது நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் சீனா மலையில் கொண்டது நியாயப்பிரமாணம். மேலான எருசலேமோ சுயாதீனமுடையவள், அவளே நம்முடைய எல்லாருக்கும் தாயானவள். யாருக்கு? சபைக்கு சொல்ற வார்த்தை இது. ஆனால் மேலான எருசலேமும் இருக்குது. அது மாம்சம். நமக்கு மேலான எருசலேம், உன்னத எருசலேம் சொல்றாரு. நாமெல்லாம் அவளுக்கு பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள் சொல்ற வார்த்தை, சபைக்கு சொல்ற வார்த்தை. ஜெபம் இல்லாம ஜெபிப்போம்.